வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணமூர்த்தி, குங்ஃபூ பயிற்சியாளர். குங்ஃபூ கலைகளில் நம்ம நிஞ்சா கலை அடிப்படையில் பயிற்சியில் சில வீடியோக்கள் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், நிறைய கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நம்முடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய யூடியூப் நண்பர்களுக்கும், குங்ஃபூ கலையை தொடர்ந்து ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள புதிதாக விரும்பும் மாணவர்களுக்கும் இந்த வீடியோ மூலிமா ஒரு சின்ன ஸ்னேக் ஃபார்ம் அப்படின்ற ஒரு சின்ன அடிப்படை ஸ்டெப்ஸ் நான் சொல்லிக் கொடுக்குறேன். நிறைய மாணவர்களுக்கு நான் எங்கிட்ட கிளாஸ் வர மாணவர்களுக்கு இந்த சிலபஸ் நான் கற்றுக் கொடுத்துருக்கோம் அடிப்படையில். அது யாரும் தொடர்ந்து அந்த குங்ஃபூ கலையை வந்து அதிகமாக கொண்டு போய் சேர்த்துல, எல்லாமே வேறு வேறு ஆர்ட்ஸில் போய் அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து யூடியூப் மூலிமா இன்னும் நிறையா மாணவர்கள், அதாவது மேக்ஸிமம் குங்ஃபூ கலையை கற்றுக்கணும்னு விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் தான் கண்டிப்பாக கற்றுக்குவீங்க. அதனால் இந்த குங்ஃபூ ஸ்டைல்லேருந்து ஒரு க்ரியேட்டிவிட்டிவாக உருவான ஒரு ஸ்னேக் ஃபார்ம் ஒன்று சொல்லிக் கொடுக்குறேன். அதை நீங்கள் பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இதோட பேர் ஸ்னேக் பேசிக் க்ரியேட்டிவிட்டி. ஓகே, ஸ்னேக் பேசிக் க்ரியேட்டிவிட்டி அப்படின்ட்டு லெசன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்னேக் ஃபார்ம் புதுசாக ஒரு பாடம் படிக்கும்போது யாராக நின்றுக்கணும். நம்ம அனிமல் ஸ்டைல் பண்ண போகிறோம்னா அந்த பொசிஷனில் நம்மளோட கைகள் ரெண்டையும் பலமாக வச்சுக்கணும். இது வந்து ஸ்னேக் ஸ்டைலோட பேஸ். ஸ்னேக் அப்படின்னாலே பாம்போட பேஸ் தான் இந்த பஞ்சு. இந்த பஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா ஸ்னேக்கினுடைய அட்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கரெக்டாக பண்ணணுன்றதை சொல்லிடுறோம். அதாவது அந்த பஞ்சை வைக்கிற ஒரு பொசிஷன். இப்போ பார்த்தா நம்ம வந்து ஒரு ஃபிஸ்ட்டு வச்சோம்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கும். கரெக்டாக அந்த கிரிப்பு வந்து ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா ஃபிங்கர் டு ஃபிங்கர் டைட் பண்ணி தான் அந்த பஞ்ச் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி ஸ்னேக் பண்ணும்போது கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபிங்கர்ஸ் தான் வந்து நம்மளுடைய பலமே இந்த ஸ்னேக்கில். ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த கட்டவல் தான் நமக்கு வந்து 4 ஃபிங்கர்ஸ்க்குமே ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். ஸோ கட்டவலில் நம்ம கைகளோட ஒட்டி சேர்ந்தாப்புல பிடிச்சிக்க முடியும். ஓகேவா? ஆனால் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பண்ணும்போது கையை எப்படி வச்சுக்கூடாது. ஓகேவா? ஸ்னேக்னால் பாம்பு மாதிரியெல்லாம் வளையலாம் கூடாது. பாம்போட அந்த அட்டாக் ஸ்டைல் தான் இருக்குது. ஸோ ஸ்னேக் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கணும். கை இப்படி குவிக்கக்கூடாது, இப்படி வச்சுக்கூடாது. ஓகே, இது வந்து மிஸ்டேக். நேராக தான் இருக்கணும், சைடு இருக்கணும். பஞ்சில் வந்து ஸ்ட்ரைட்டு பஞ்சும் பண்ணலாம், கிராஸ் பஞ்சும் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி. ஓகே, இப்படியே வச்சுக்கணும். லெசன்ஸ் முடிகிற வரைக்கும் நம்ம கை இப்படி தான் இருக்கணும். ஸ்னேக்கில் வந்து பேசிக்காக பஞ்சும் பண்ணலாம், பிளாக்கும் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஸ்டைல் இருக்குது. பஞ்ச் பண்ணும், ஸ்னேக் வந்து பிளாக்கும் பண்ணும். ஸோ இந்த 2 ஸ்டைலும் இப்போதைக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்னேக்கினோட ஸ்டைலில். சரியா? ஃபஸ்ட்டு நான் வந்து சைடாக பண்ணுறேன், சைடில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டைல் வந்து 1 நேராக நின்றுக்கணும். நம்முடைய லெஃப்ட் கால் எடுத்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு ரைட் கால் எடுத்து முன்னாடி வைக்கணும். ஓகேவா? முன்னாடி வைக்கும்போது நம்ம லெஃப்ட் கால் வந்து பாதம் இப்படி பார்த்து நிற்கணும், ரைட்டு காலோடைய பாதம் வந்து நேராக நிற்கணும். இதுக்கு வந்து குங்ஃபூவில் ஆப் ஸ்டான்ஸ்னு சொல்லுவோம். ஆப் ஸ்டான்ஸ் அப்படின்னா இந்த லெக்கில் மட்டும் உட்கார்றது தான் ஆப் ஸ்டான்ஸ். ஸோ சிங்கிள் லெக்கில் உட்காரும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகும் நம்மளுடைய கால். ஓகேவா? இதான் வந்து ஆப் ஸ்டான்ஸு. ஓகே, இந்த ஸ்டான்ஸ் உட்காந்தோன்னா நம்மளோட ஸ்னேக் ஸ்டைல் இருக்குது பாருங்கள். ஸ்னேக் ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் பண்ணிவிட்டு நேராக ஒரு பஞ்ச் பண்ணோன்னா திரும்ப கை பேக் சைடில் வரணும். இதான் 1. ஓகேவா? நல்லா யோசிச்சுங்க. இப்போ 2 சொல்லும்போது அப்படியே டர்ன் பண்ணணும், இப்படி திரும்பணும். அவ்வளோதான். பாருங்கள், நான் அந்த சைடுலேருந்து பண்ணுறேன். இப்படி உட்காந்தாச்சு இல்லையா? 1. இது வந்து ஃபஸ்ட்டு அட்டாக். பஞ்ச் பண்ணோன்னா திரும்ப பிளாக் வந்துடணும். 2 சொல்லும்போது அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து அப்படியே திரும்பி பேக் சைடில் பிளாக் பண்ணணும். ஓகேவா? இப்படி பிளாக் பண்ணி கரெக்டாக ஸ்னேக் மாதிரி கிராஸ் பண்ணி ஸ்டான்ஸ் நிற்கணும். கண்ணு வந்து நம்ம இது எங்கே போகுதோ அங்கே தான் கண்ணு கவனிக்கும், ஃபோக்கஸ் பண்ணணும். கையை இங்கே நீட்டிட்டு இங்கே பார்க்கக்கூடாது. சரியா? இப்போ இந்த பிளாக் வந்து இங்கே 2. ஓகேவா? அடுத்தது 3வது ஸ்டெப்ஸு லெஃப்ட் கால் எடுத்து முன்னாடி வச்சுட்டு இப்போ ரைட்டு பிளாக் பண்ணி லெஃப்ட் பஞ்ச் பண்ணி திரும்பவும் நம்ம ஆஃப் ஸ்டான்ஸில் நிற்கணும். இது வந்து 3. ஓகேவா? இப்போ இந்த 3 பண்ணிட்டோம் இல்லையா? இந்த 3 பண்ணதுக்கப்புறம் 4 ஸ்டெப்ஸ் வந்து லெக் எடுத்து முன்பக்கமாக ஃபார்வேர்டு பண்ணி இப்போ ரைட் பஞ்சு அடித்து கரெக்டாக நிற்கணும். இது வந்து 4. ஓகேவா? அதாவது நம்ம அப்டோமன் ஜஸ்ட்டுக்குள்ளே நம்ம கை பிளாக் இருக்கணும், ஸ்ட்ரைட்டாக வந்து பஞ்ச் அடிக்கணும். அவ்வளோதான். இது 5. 6 வந்து அப்படியே, அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டு லெக்கை தூக்கி மேலே வச்சுட்டு இப்படி ஒரு பிளாக். இந்த பிளாக் பேர் வந்து எக்ஸ் பிளாக்னு சொல்லுவாங்க. நல்லா பாருங்கள், இதுக்கு பேர் எக்ஸ் பிளாக். ஓகே, இது எக்ஸ் பிளாக். நம்ம இது பிளாக் பண்ணிக்கணும். ஸோ இந்த பிளாக் வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம பாடியை வந்து பிளாக் பண்ணணும். கீழேருந்து லோவர்லேயும் பிளாக் பண்ணணும், அப்பர்லேயும் பிளாக் பண்ணணும். நல்லா பேலன்ஸ் ஆகும். ஓகே,
நெக்ஸ்ட்டு 7 வந்து லெக்கை பின்பக்கம் ரைட் லெக்கை பின்னாடி போட்டு சைடு 7 உட்காந்துட்டு ஒரு பிளாக் பண்ணும். ஓகே, இது 7 பிளாக் பண்ணும்போது நேராக வாங்கிட்டாங்க. 8 வந்து முன்னாடி ஏறி க்ளோஸ் பண்ணி ஓப்பன் சிடான் வந்து 8 9 1. இதான் வந்து ஸ்னேக் லெசன், ஃபர்ஸ்ட் லெசன். இப்போ நான் ஒரு முறை ஃபாஸ்ட்டாக பண்ணி காட்டுறேன், ஓரளவுக்கு ஸ்பீடாக எப்படி பண்ணணுன்றதை கவனமாக பாருங்கள். ஓகே, ரெடி, பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 10 ஸ்டெப் நான் கொடுத்துருக்கேன். மீதி 10 ஸ்டெப் வந்து கண்டினியூ நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அடிப்படையில் நிறைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பற்றி அடிப்படை ஸ்டெப்ஸ் நிறையா சொல்லிக் கொடுக்குறேன், நிறையா கற்றுக்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, நன்றி.